Hello, aspirants. Welcome to TN Bankers Academy. By the way, this is Vitra. ஐ ஹோப் நீங்கள் வந்து டே 1லேருந்து டே 7 வரைக்கும் இருக்க பிடிஎஃப் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ரிவிஷன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரிவிஷன் செஷன் கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான ஒர்க் நிறைய இருந்ததுனால என்னால் அவ்வளோ டீட்டெயில்டாக குவாலிட்டியாக ரிவிஷன் செஷன் இப்போதைக்கு கொண்டு வர முடியல. கண்டிப்பாக ஃபர்தராக நான் கொண்டு வருவேன். பட் வித்தவுட் நம்ம எந்த டிலேவும் இல்லாமல் நம்ம செஷன்ஸை ரெகுலராக கொண்டு போனதுக்காக தான் இன்னைக்கு டே 8 கொண்டு வந்தாச்சு. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, திஸ் இஸ் டே 8 ஆஃப் 40-day சேலஞ்ச். இன்னைக்கு idioms அண்ட் phrases பார்க்க போகிறோம். idioms அண்ட் phrases ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடியம்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி சென்ட் பண்ணுங்க. லைக் ப்ளூ பிளட். இதுக்கான இடியமோட இந்த இடியம் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாசம் ஃப்ரெண்ட். பாசம் ஃப்ரெண்ட் மீன்ஸ் ஃபாஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபாஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். விஷல் இஸ் ஒன் ஆஃப் மை பாசம் ஃப்ரெண்ட். பாசம் ஃப்ரெண்ட் மீன்ஸ் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாசம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் த ஐஸ். பிரேக் த சைலண்ட் டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். ஓகேவா? பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ் மீன்ஸ் பிரேக் த சைலன்ஸ். இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணி நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் த ஐஸ் சொல்லுவாங்க. வென் த டிபேட் கிராசஸ் த லிமிட் யூ ஃபைனலி broken is silence and shut their mouth. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு டிபேட், இந்த இடத்துல ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு டிபேட் அன்வான்டாக அவங்களோட லிமிட்ஸை கிராஸ் பண்ணி பேசுனதுனால இவன் வந்து சைலண்டாக இருந்திருக்கான். ஸோ broken the ice மீன்ஸ் சைலண்டாக இருந்தான். பட் அவன் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணதான் என்ன சொல்கிறாங்கன்னா broken is silence and shut their mouth. ஓகேவா? நெக்ஸ்ட் breathe once last to pass way டு டை. ஓகேவா? பிரீத் ஒன்ஸ் லாஸ்ட் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இறந்து போக போகிறாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரீத் ஒன்ஸ் லாஸ்ட். ஆல் நோபல் பர்சன் ப்ராமிஸ் டு தெம் செல்ஃப் டு ஒர்க் ஹார்ட் டில் தேர் லாஸ்ட் பிரெத். ஓகேவா? டில் தேர் லாஸ்ட் பிரெத், அதாவது கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுதான் வந்து பிரீத் ஒன்ஸ் லாஸ்ட். ப்ராட் டே லைட். இந்த டே லைட், ப்ராட் டே லைட்னா பட்ட பகல்லே இப்படி ஒரு அட்டூழியத்தை செய்கிறாங்களே அப்படி சொல்லுவாங்களே. ஸோ பட்ட பகல்லே சொல்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராட் டே லைட். ப்ராட் டே லைட். The crime was occurred under broad daylight, so criminals will definitely get exposed. ஓகேவா? அதாவது பட்ட பகல்ல நடந்த இந்த கிரைம்னால கிரிமினல்ஸ் வந்து ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க அப்படின்றாங்க. broken reed. Broken reed, a weak unreliable person. Broken reed, a weak unreliable person. அதாவது ராகுல் was regarded as a broken reed in his whole group. அதாவது வந்து broken reedனா ஒரு என்ன சொல்றது, ஒரு வீக்கான பர்சன், ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்க பர்சன் கிடையாது அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா broken reed. brown study, a state of deep thought. Brown study means a state of deep thought. When she mentioned the situation, I just went into brown study. அதாவது யாராவது ஒருத்தவங்க ஸ்டோரி சொல்லும் பொழுது நம்ம ஒரு டீப் திங்கிங்குள்ள அந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணிட்டே ஒரு டீப் திங்கிங்குள்ள போவோம்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா brown study அப்படின்னு சொல்லுவாங்க. பட் bull in the china shop. bull in the china shop, one who causes damage. bull in the china shop means ஒரு ப்ராப்ளமை காஸ் பண்ணுற பர்சனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா bull in the china shop னு சொல்லுவாங்க. she always do things like a bull in a china shop. bull in the china shop whenever there was an important task. ஓகேவா? ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான டாஸ்க் இருக்கும்போது தான் இந்த மாதிரி கோளாறுதனெல்லாம் பண்ணுவா அப்படின்ற மீனிங் தான் வந்து என்னன்னா bull in the china shop. burn a hole in the pocket. money spent quickly. அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒரு பர்சன்லாம் வந்து ரொம்ப காசு ரொம்ப செலவாச்சுன்னா என் பாக்கெட்டில் ஓட்டே இருக்கு போல, அதனால தான் காசு கடகடன்னு செலவாச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா burn the hole அப்படின்னு சொல்லுவாங்க. burn a hole in the pocket, money spent quickly. as soon as he gets salary, he immediately burns a hole in his pocket. ஓகேவா? burns one's finger. burn one's finger to get oneself into trouble. அதாவது அவன் கையை அவன் புண்ணாக்கிறான் அப்படி சொல்லுவாங்கல்ல, அவன் கையை அவன் புண்ணாக்கிக்கிறான் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா burns one's finger. by arguing with boss, she is burning her own finger. ஓகேவா? பாஸ் கிட்ட போய் ஆர்கியூ பண்ணா இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஒன்று லே ஆஃப் பண்ணிருவாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் ஒர்க் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே நம்மளுக்கு தானே ஆபத்து. ஸோ அதுதான் வந்து burn one's finger.
burn the candle at both end. Burn the candle at both end. இது வந்து நிறைய மாக் டெஸ்ட்லையும் சரி எக்ஸாம்லேயும் இந்த ஐடியாவை நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். டு ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் ஸ்டே வெரி லேட் அட் நைட் அண்ட் கெட் அப் ஏர்லி இந்த மார்னிங். ஓகேவா? அதாவது வந்து நம்ம ஆஸ்பிரன்ஸ்லாம் எப்படி படிப்பாங்க, காலையில் சாயந்தரம் மதியம் நைட்டு சொல்லிட்டு எனி டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, நைட்டு பகல் பார்க்காம உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா burn the candle at both ends அப்படின்னுவாங்க. டு crack SBPO exam she is burning candles from both ends. to crack SBPO exam crack பண்ணுறதுக்காக she is burning candle from both ends அப்படின்றாங்க. ஓகே, இன்னைக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரேசல் வெர்ப் பார்க்க போகிறோம். ஃப்ரேசல் வெர்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்ச் அப் வித் இந்த ஃப்ரேசல் வெர்புக்கான மீனிங்கை வந்து கமெண்ட் பண்ணுங்க. செக் ஆஃப், மேக் அ மார்க் நெக்ஸ்ட் டு. ஓகேவா? செக் ஆஃப் மீன்ஸ் மேக் அ மார்க் நெக்ஸ்ட் டு. இதே செக் ஆஃப் வரும்போது செக் ஆன், செக் அவுட், செக் இன், செக் அவுட் அப்படின்ற ஒரு இடியம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த செக் இன், செக் அவுட்டுக்கும் என்ன மீனிங்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செக் ஆஃப் மீன்ஸ் செக் ஈச் நேம் ஆஃப் த லிஸ்ட். அதாவது வந்து இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குன்னா, ஒரு நேம் லிஸ்ட் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் பக்கத்தில் டிக் போட்டு செக் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்கன்னா செக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக் ஆன், மேக் ஷுர் சம்திங் இஸ் ஓகே. செக் ஆன் மீன்ஸ் மேக் ஷுர் சம்திங் இஸ் ஓகே, சம்ஒன் ஆர் சம்திங் இஸ் ஓகே. லெட்ஸ் செக் ஆன் த பேபி அகெயின் பிஃபோர் வி கோ டு ஸ்லீப். ஓகேவா? பேபி வந்து செக் ஆன் பண்ணிப்போம், அவள் ஓகேவா இருக்காளா இல்லையான்னு செக் ஆன் பண்ணிப்போம், அப்படிதான் இதோடைய மீனிங். செக் அவுட் ஆஃப், லீவ் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல். அதாவது செக் அவுட்னா நார்மலாக வந்து வெளில போகிறது. ஓகேவா? அதே செக் அவுட் ஆஃப்னா சம்திங் ஒரு பிளேஸ் லைக் ஹோட்டல், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸை விட்டு வெளில போகிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா செக் அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செக் ஓவர் மீன்ஸ் க்ளோஸ்லி எக்ஸாமைன் த கண்டிஷன் ஆஃப் சம்திங். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் ஒன்று பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செக் ஓவர் அப்படி சொல்லுவாங்க. செக் ஓவர் த ஓல்டு கார் டு சி இஃப் இட் வாஸ் ஒர்த் பையிங். ஓகேவா? இப்போ ஒரு கார் ஷோரூம் போனோம்னா நம்ம கார் எப்படி எவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போய் செக் பண்ணுவோம். லைக் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து நம்ம ஒரு கார் வாங்குறோம், அதுக்காக அந்த காரை நம்ம எவ்வளோ டெப்த்தாக போய் செக் பண்ணுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா செக் ஓவர் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தா செக் அப் ஆன் மீன்ஸ் இன்வெஸ்டிகேட் சம் ஒன் ஆர் சம்திங். செக் அப் ஆன் தான் வந்து என்னன்னா செக்னா நார்மலாக வந்து இன்வெஸ்டிகேட் ஒரு வந்து யாராவது கொஸ்டின் பண்ணுறது, அதாவது செக் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செக் மோஸ்ட்லி அந்த மீனிங். ஸோ இந்த செக் அப் ஆன் அதுக்கு தான் வந்து என்ன மீனிங் வருதுன்னா இன்வெஸ்டிகேட் சம் ஒன் ஆர் சம்திங். ஓகேவா? த போலீஸ் ஆர் செக்கிங் அப் ஆன் த பாம் த்ரெட். த போலீஸ் ஆர் செக்கிங் அப் ஆன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்ற மீனிங். செக் த்ரூ, சென்ட் லக்கேஜ் த்ரூ டு அ டெஸ்டினேஷன். ஓகேவா? செக் த்ரூ மீன்ஸ் எங்காவது ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம லக்கேஜஸை சென்ட் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்கன்னா செக் த்ரூ. யுவர் லக்கேஜ் வில் பி செக்டு த்ரூ டு பாரிஸ். அதாவது உங்கள் லக்கேஜ் வந்து பாரிஸுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. செக் வித் மீன்ஸ் ask a person for confirmation. Check with means confirmation. ஓகேவா? செக் வித் மீன்ஸ் கன்ஃபர்மேஷன். நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்த எல்லா செக்ஸையும் வந்து ஒரு வாட்டி இங்கே ரிவிஷன் பண்ணிப்போம். லைக் செக் வித் மீன்ஸ் ஆஸ்க் அ பர்சன் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஹி நீட்ஸ் டு செக் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ் பிஃபோர் ஈ கோஸ். ஓகேவா? பேரண்ட்ஸை வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், எங்காவது நம்ம ட்ரிப் போகிறதுனால பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்களா செக் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம 7 செக்ஸ் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லா செக்ஸ்க்கும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிப்போம். செக் ஆஃப் மீன்ஸ் மேக் அ மார்க். ஓகேவா? நம்ம கரெக்ட் பண்ணுறது தான். நம்ம டாஸ்க் போடுவோம், அது பக்கத்தில் நம்ம டிக் போடுவோம்ல, செக் பண்ணுவோம்ல, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிக் போடுவோம்ல, அதுதான் வந்து செக் ஆஃப் பண்ணுவாங்க. செக் ஆன் மீன்ஸ் மேக் ஷுர் சம்திங் இஸ் ஓகே. செக் ஆன் மீன்ஸ் செக் இன் மீன்ஸ் ஒரு இடத்துல என்ட்ரு ஆகிறது. செக் அவுட் மீன்ஸ் ஒரு இடத்த விட்டு வெளியே போகிறது. செக் ஆன் மீன்ஸ் மேக் ஷுர் சம்திங் இஸ் ஓகே. அதுவே செக் அவுட் ஆஃப் அப்படின்னா லீவ் அ ஹாஸ்பிட்டல் ஆர் ஹோட்டல். Check over, closely examine the condition of something. Check over means closely examine the condition of something. Check up on, investigate someone or something. Check through, send luggages through
செக் த்ரூ மீன்ஸ் லக்கேஜஸை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுறது, அதுதான் வந்து செக் த்ரூ. செக் வித் மீன்ஸ் ஆஸ்க் அ பர்சன் ஃபார் கன்ஃபர்மேஷன். செக் வித் மீன்ஸ் ஆஸ்க் அ பர்சன் ஃபார் கன்ஃபர்மேஷன். நம்ம எங்காவது போகிறதுக்கு யாரையாவது கன்ஃபர்மேஷன் கேட்குறது, அதாவது நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குறது தான் வந்து என்னென்னா செக் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 7 செக்ஸும் நம்ம செவன் செக்ஸை வந்து நம்ம இப்போது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சியர் அப். சியர் அப் மீன்ஸ் மேக் சம் ஒன் ஃபீல் சியர்ஃபுல். சியர் அப் மீன்ஸ் இது நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும். சியர் அப் மீன்ஸ் மேக் சம் ஒன் ஃபீல் சியர்ஃபுல். The party really cheered me up. ஓகேவா? ஓகே. crew up. chew up. chew up means chew into small pieces. chew up means நம்ம வாயில் போட்டு அசை போடுவோம்ல, குட்டி குட்டியாக chew பண்ணுவோம்ல, மெல்லுவோம்ல. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா chew up அப்படின்னு சொல்லுவாங்க. the dog chewed up my shoe. ஓகேவா? டாக் வந்து என்ன பண்ணுச்சு, குட்டி குட்டியாக பீஸாக என்ன பண்ணுச்சு, கடிச்சு போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து chew up. chop down means fell, cut. ஒரு ட்ரீயை வந்து கட் பண்ணுறது, இல்லைனா வந்து வெட்டி கீரை சாய்க்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா chop up. the lumberjack chopped the tree down. lumberjack means அதாவது வந்து இந்த மரம் வெட்டுறவங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து என்ன lumberjackன்னு சொல்லுவாங்க. chopped the tree down. ஓகேவா? ஓகே, phrasal verb நம்ம 10 phrasal verbs பார்த்தாச்சு. அண்ட் 7 செக்ஸ், அந்த செக் வச்சு ஸ்டார்ட் ஆகிற phrasal verbs நம்ம இங்கே ரிவிஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வொக்காபுலரி. வொக்காபுலரிக்கு எந்த சென்டென்ஸுக்கு வந்து எந்த வேர்டுக்கு வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா ஃபெராஷியஸ். இந்த வேர்டுக்கான சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி அனுப்புங்க. ஓகே, இன்னைக்கு வொக்காபுலரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபெராஷியஸ் இந்த வேர்டுக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்து இந்த ஸ்லைட்லேயே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு வேர்ட் ஸ்லைட் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா இன்டாமிட்டபிள், இம்பாசிபிள் டு சப்டியூ ஆர் டிஃபீட். அதாவது வந்து நம்ம டிஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமானவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டாமிட்டபிள். எதிர் இன் வார் ஆர் இன் ஒரு டிபேட் இருக்கும்பொழுது கூட இந்த வேர்டு வரும், இன்டாமிட்டபிள். ஜான் ஸ்னோ வாஸ் அ இன்டாமிட்டபிள் கேரக்டர் டு டிஃபீட் இன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஓகேவா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், ஜான் ஸ்னோ வந்து ஒரு இன்டாமிட்டபிளான கேரக்டர். ஓகேப்பா? ஓகே, எக்ஸோடஸ் மீன்ஸ் a mass departure of people due to COVID-19 pandemic. condition of exodus happened. அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது. ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழிவுக்கான சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் வந்ததில்ல. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸோடஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் காஸ் ஆகி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய பேர் டிசீஸ்டு, நிறைய பேர் வந்து டெத்து. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸோடஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவாக் மீன்ஸ் வைட் அண்ட் ஜென்ரல் டிஸ்ட்ரக்ஷன். மோஸ்ட்லி இந்த சுனாமிலாம் வந்தால் இந்த ஹாக் அது காஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஹாக்னு சொல்லுவாங்க. டியூ டு earthquake ஹாக் அக்கர்ட் இன் நெய்பர் வில்லேஜ். ஓகேவா? earthquakeனால அந்த நெய்பர் வில்லேஜுக்கே ஒரு 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 இடர்பாடு மாதிரி, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாட்டிங் ஸ்ட்ராங்லி என்கரேஜ் ஆர் urge someone to do something. strongly encourage. எக்ஸாட்டிங் மீன்ஸ் என்கரேஜ் பண்ணுறது, எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணி ஒன்று பண்ண வைப்பாங்கல்ல. ஸோ இப்போ நாங்கள் டெய்லி உங்களை வொக்காப், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிக்க சொல்லி நாங்கள் உங்களை டெய்லி ஸ்ட்ராங்காக மோட்டிவேட் பண்ணுறோம்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாட்டிங். ஓகேவா? I exhorted him to finish his studies. which means நான் வந்து அந்த பர்சனை வந்து ரொம்ப நிறைய மோட்டிவேட் பண்ணி அவனை வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண வச்சேன். நெக்ஸ்ட் crippled, severely damaged or malfunctioning. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா crippled. Jamie Lannister crippled the leg of a very young boy. Jamie Lannister crippled the leg of a very young boy. ஸோ அந்த சீரீஸ் பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. லைக் அந்த ஒரு பையனோட காலே வந்து ஃபுல்லாக இழக்கிற அளவுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் காஸ் ஆகும். சிவியர்லி டேமேஜ் ஆர் மால்ஃபங்க்ஷன், ஒர்க் ஆகாத அளவுக்கு காஸ் ஆகும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா crippled. நெக்ஸ்ட் கொலியேஷன். ஐ திங்க் கொலியேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். த ஆக்ட் ஆஃப் coalescing union. ஓகேவா? the act of coalescing or union. coalition means லைக் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது. coalition of party அப்படின்னா ஒரு குரூப், அவங்க வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகுது. PM Modi wants coalition of various ministers to discuss about new scheme. ஓகேவா?
ஓகே. ஸ்பெக்குலேஷன் மீன்ஸ் ஒரு 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 பர்சனை பற்றி நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணுவோம்ல. மெசேஜ் எக்ஸ்பிரஸிங் அண்ட் ஆப்ஷன் மெசேஜ் எக்ஸ்பிரஸிங் அண்ட் ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் இன்கம்ப்ளீட் எவிடன்ஸ். ஓகேவா? ஸ்பெக்குலேட் மீன்ஸ் நம்மளே வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெக்குலேட்னு சொல்லுவாங்க. தட் சைல்ட் வி met at street was explaining about theory with ஸ்பெக்குலேஷன். ஒரு ஸ்பெக்குலேஷன், அவனுக்கு அது முழுசாக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெக்குலேஷன் அப்படின்பாங்க. Far cry means a long distance. Far cry means a long distance. The house was at far cry from what we had expected. நம்ம வீடு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா far cry. Next வந்து stalemated means having reached a situation in which further action or progress by opposing or competing parties seem impossible. Stalemated means நீங்கள் ஒரு பிளேஸில் போய் ஒரு கோலை ரீச் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு உங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டியாலேயும் உங்க கூட கம்பெட் பண்ணுறவங்களாலேயும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த சுச்சுவேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேல்மேட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The chess game ended with white stalemated. The chess game ended with white stalemated. அந்த white stalemated வச்சு தான் அந்த செஸ் கேம் வந்து இந்த ஸ்டேல்மேட்டை வச்சு தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெஜிமோனிக், ரூலிங் ஆர் டாமினன்ட் இன் அ பொலிட்டிக்கல் ஆர் சோஷியல் கான்டெக்ட். அதாவது வந்து டாமினேட்டிங் ஆர் ரூலிங், அதை தான் வந்து ஹெஜிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஹெஜிமோனிக் மீன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பீயிங் ஹெஜிமோனிக் வென் இட் கம்ஸ் டு பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ். பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் வந்தாலே அந்த பர்சன் வந்து ஒரு டாமினேட்டிங், அதாவது அவங்க சொல்கிறத கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக மாறிடுவாங்க அப்படின்வாங்க. நாட் ஆல்வேஸ், பட் பர்டிகுலர் கான்டெக்ட் மட்டும் அவங்க அப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வொக்காபுலரி, ஃப்ரேசல் வெர்ப்ஸ், idioms and phrases இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் எல்லாருமே வந்து அகெயின் இந்த வீக்கும் வந்து லைக் பேப்பர் அண்ட் பென்னை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீக் எண்டில் வந்து உங்களுக்கான பிடிஎஃப்ஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிவிஷன் செஷன் கண்டிப்பாக டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ கண்டிப்பாக நான் ஒரு செஷன் கண்டிப்பாக கொண்டு போவேன். ஸோ உங்களுடைய ஸ்டடீஸை வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். எத்தனை பேர் கன்சிஸ்டண்ட்டாக Day 8 வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.